நான் யாரு, நீ யாரு, நம்ம ரெண்டு பேர் யாரு என்பதைத்தான் தேவன் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. முதல்ல அவர் யாருன்னு சொல்றாரு, அடுத்து நீ யாரு என்று சொல்றாரு, அப்புறம் நம்ம ரெண்டு பேர் யாரு. அல்லேலூயா. அதான் காட். ஆமென். காட் இஸ் கிரேட். அவர் பெரியவர், நல்லவர். ஆமென். பாருங்க, தகுதியின் அடிப்படையில் தேவ சித்தம் இருக்காது அப்படி நம்ம பார்த்தோம் போன வாரம். அதுல ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தேவன் வெளித்தோற்றத்தை என்றுமே பார்ப்பது இல்லை. என்னத்தை பார்ப்பது இல்லை? வெளிப்படையா தேவன் யாரையும் பார்க்க மாட்டாரு. நான் தான் சொன்னேன் போன வாரம், நான் கருப்பு சட்டை போட்டு வந்ததுக்கு காரணம், இன்னைக்கு என் பையன் கருப்பு சட்டை போட்டு வந்ததுக்கு காரணம், வெளித்தோற்றத்தை பார்க்காத, உள்ள என்ன இருக்கு அதை பாரு. அல்லேலூயா. நீங்கள் ஆடையினால கர்த்தரை என்ன பண்ண முடியாது, வெளிக்காட்ட முடியாது. உங்களுடைய எண்ணத்தினால கர்த்தரை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்கள் எண்ணம், உங்கள் உணர்வு, உணர்ச்சி, இந்த மூணும் தான் கர்த்தரை வெளிப்படுத்துவதற்கான பாயிண்ட். அல்லேலூயா. மண்டையை ஆட்டிக்கிட்டு, எப்பா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மண்டையை ஆட்டுறது என்ன, டபாடி பாடா 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 போடுபா டபடா டிபடா டகடா. நான் அங்கே ஒன்றுமே இருக்க, புஷ்ன்னு இருக்கும், புஷ்வானமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு விருத்தி இருக்காது, எல்லாம் இருக்காது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சரியான விசுவாசம் இல்லை. என்ன இல்லை? சரியான விசுவாசம் இருக்கிறவன் சூறாவளியை பார்த்தாலும் சரி, மழையை பார்த்தாலும் சரி, காற்றை பார்த்தாலும் சரி, வெயிலை பார்த்தாலும் சரி, எண்ணத்தை பார்த்தாலும் சரி, அவன் கரெக்டாக போய்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. சரியா கடவுளை அறியாதவன் மனிதனை போய் சோப் போடுவான். என்ன போடுவான்? அப்பதான் இவனுக்கு 500 ரூபா கிடைக்கும். நிறைய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்ற விரும்புறது, மனுஷனை பார்க்காத, சரியா கடவுளை அறிஞ்சிக்கிட்டேன்னா சோப் போட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்கும். ஒரு சாதாரண விசுவாசிக்கு பயப்படுகிற நீ, காணிக்க நிறைய தர்றாங்கன்னு அவங்களுக்கு பயப்படுகிற நீ கண்ணில விழுவ. அல்லேலூயா. விசுவாச வீரர்களை கனப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனப்படுத்து. சோப்பு போடாத. 10 ரூபா காணிக்கைக்காக விசுவாசிய நல்ல நீதிமான இழக்காத. அல்லேலூயா. நடுத்தரமாயிருந்து ஊழியம் பண்ணு, கேவலமான ஊழியம் பண்ணாத. பணம் கொடுக்கிறவனுக்கு ஒரு ஜால்ரா, பணம் இல்லாதவனுக்கு ஒரு ஜால்ரா, உன்னை தற்காக்கிறதுக்கு ஒரு கால்ரா, உனக்கு துணை போறவனுக்கு கூட இருந்து நீ துணை போவாத. அல்லேலூயா. இதை தேவன் விரும்பல. ஹைலைட் போடணும் இதை. ஆமென். தேவன் உன்னிடத்துல விரும்புறது விசுவாசத்தின் அடிப்படையில, சாதாரணமாய் நீ எப்படி இருக்கிய அப்படி இரு. அல்லேலூயா. அப்படித்தான் நீ இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். உங்ககிட்ட தேவன் என்னத்தை விரும்புகிறாரு? நார்மலைசேஷன்ஸ். அல்லேலூயா. ஆமென். ஆளை கண்டா ஒண்ணு, காணாட்டா உண்டு. கண்டா அல்லேலூயா. புரிஞ்சிக்கோ. அப்படி இல்லை. உன்னை தேவன் உயர்த்துவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, வாங்கிட்ட எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அவ்வளவு விசுவாசத்தின் அடிப்படையில தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அல்லேலூயா. உன் விசுவாசம் எந்த அளவுக்கு தரம் உயருதோ அந்த அளவுக்கு நீ உயர்கிற. எந்த அளவுக்கு உன் விசுவாசம் குறையுதோ அந்த அளவுக்கு உன் தரம் குறையுது.